சில பிரபலமான விஐபிகளை சந்திக்கக்கூடிய யோகம் இருக்கு. அவங்க அன்பான அணைப்பு, காதல் முத்தங்கள் என இனிமையான அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க நல்ல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க நலமாவே இருக்கோம். இன்றைய தினம் மனதால் கூட யாருக்கும் தீங்கிழைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் ஓங்கு புகழ் பெற்று அனைத்து விதமான வளமும் செல்வமும் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருளுடன் வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, அனைத்தையும் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே. சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் ராசி பலன் வீடியோவுக்கு போலாம் வாங்க நண்பர்களே. இன்றைய தினம் ஜூன் 1, 2022ங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. இது ஒரு யோகமான கிரக அமைப்பாகுங்க. மேலும் இன்றைய தினம் 2, 9 வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய் ராசியில குருவோடு இணைந்து காணப்படுதுங்க. இதுவும் ஒரு யோகமான சிறப்பான ஒரு அமைப்பா இருக்குங்க. 5 கோடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திரன் இன்றைய தினம் கண்டிப்பாக உச்சமடைந்து காணப்படக்கூடிய சூழ்நிலையும் இன்றைய தினம் இருக்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை இன்றைய தினம் ஏற்படும். ராசி அதிபதி 9 கோடியவன் ராசியில் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது. இதனால உங்களுக்கு இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் மிகப்பெரிய நல்ல வெற்றிகளை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்றைக்கு பெரிய நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க. நல்ல ஒரு குதூகலமான வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க. உற்சாகம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல மனநிலையில் இன்றைய தினம் நீங்க இருப்பீங்க. அந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் மிக மிக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைய பெறுங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய நன்மை தொழிலில் இருக்குங்க. வெற்றிகரமான ஒரு நல்ல சூழ்நிலை தொழிலில் இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமான முயற்சிகள், ஏதாவது புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இப்பொழுது மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறும். அதனால உங்களது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுடைய மனசை புரிஞ்சு நடந்துக்குவாங்க. நீங்களும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு அதுக்கேற்றபடி செயல்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இன்றைய தினம் கண்டிப்பா இருக்குங்க. உங்களது உடல் மிக மிக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கு. எனவே மனமும் உங்களுக்கு சிறப்பான சூழ்நிலை இருக்கிறதுனால உடல் நலம், மனநலம் எல்லாமே இன்னைக்கு சூப்பராகவே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஸ்ட்ராங்கா இப்ப இருக்குங்க. எனவே இன்றைய தினம் வீடு, மனை, நிலம், தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசையா சொத்தையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசையா சொத்துக்களோ வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களது அசையா சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படும். அல்லது இன்றைய தினம் வீட்டை புதுப்பிக்கக்கூடிய, ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்டை ஆல்டர் பண்றது, சில புதுசா 2-3 ரூம்ஸ் ஆட் பண்றது, இந்த மாதிரி வீட்டை புதுப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் திருமண முயற்சிகள் எல்லாமே வெற்றிகள் தருங்க. வியாழ நோக்கம், அதாவது 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வியாழ நோக்கம் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த சூழ்நிலை காரணமாக உங்களுக்கு திருமண தடைகள் கண்டிப்பாக விலகுங்க. இதுவரைக்கும் திருமணமே ஆகாதவங்களுக்கு இப்பொழுது திருமண தடை விலகக்கூடிய வகையில் இன்றைய தினம் புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுனால இப்போ நீங்க முயற்சி பண்ணுங்க. கல்யாணம் உடனே நடந்து முடிஞ்சிருங்க. எனவே அதுக்கான சூப்பரான சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பா இதை முயற்சி பண்ணுங்க. 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துல புதன் இருக்கிறதுனால கண்டிப்பா மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண்கள் கிடைக்குங்க. படிப்பில் நல்ல ஆர்வம் கிடைக்கும். இன்றைய நல்ல நல்ல புதிய மேற்கல்விக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு காத்திருக்குங்க. எனவே இந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாணவர்கள் பயன்படுத்திக்கலாம். இப்பொழுது மாணவர்களுக்கும் சரியான சூழ்நிலை இருக்கு. எனவே உங்களது அறிவுத்திறனை, உங்களது புலமையை மேற்படுத்திக் கொள்ள வகையில் நீங்கள் புதிய புதிய விஷயங்களை கத்துக்கங்க. அது மொழியாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு புதிய உடல் சம்பந்தமான நீச்சல் பயிற்சி போன்ற எந்த விதமான முயற்சிகளையும் இப்பொழுது மேற்கொள்ளுங்கள். இப்போ நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா லேர்ன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எனவே மாணவர்கள் அதை பயன்படுத்திக்கங்க. படிக்கிறதுக்கு வயசு கிடையாதுங்க. ஏன்னா அனைவருமே இன்றைய தினம் படிப்புல முயற்சி செய்யலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த படிப்பை நீங்க இன்னைக்கு முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குங்க. ஒரு மேற்கல்வி உங்களுக்கு வெளிநாட்டு சம்பந்தமான முயற்சிகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இப்பொழுது சூப்பராக இருக்கக்கூடிய சூழ்நிலை காரணமாக உங்களுக்கு விரைவிலேயே கிடைத்துவிடும். எனவே நீங்கள் உங்களது உயர்கல்விக்கான முயற்சிகளை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க. இப்போ சரியான நேரம் அமைஞ்சிருக்குங்க. கத்துக்கிறதுல இன்னைக்கு உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. இப்போ அந்த சூழ்நிலைகள் இருக்கு, அதை பயன்படுத்திக்கங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிறப்பான நேரத்தில் உங்களது தொழில் மிகப்பெரிய நல்ல வளர்ச்சிகளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குங்க. தொழில் மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க. உங்களது குடும்ப உறுப்பினர்களோட நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள், ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் உங்களது குடும்ப உறுப்பினர்களோட நீங்க கலந்துக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா இருக்கு. உங்களது ஆரோக்கியம், பொருளாதாரம் எல்லாமே இன்னைக்கு சூப்பரா இருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த
பொறுத்தவரைக்கும் தொழில்ல வந்து உங்க பார்ட்னர்ஸ் வந்து விலகினாலும் புதிய பார்ட்னர் வந்து கிடைச்சிருவாங்க. அதனால நீங்க கவலைப்பட தேவையில்ல. சில விஐபிகளை சந்திக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. அப்படி சந்திக்கும்போது உங்களது விஐபிகள் மூலமாக உங்களுக்கு சில விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். ஆனாலும் இன்றைய தினம் வரி ஏய்ப்பு செய்யறது இந்த மாதிரி வேலைகளை நீங்க தவிர்த்துறது நல்லதுங்க. அது உங்களுக்கு சிக்கலை தந்துடும். எனவே வரி ஏய்ப்பு செய்ய வேணாம்னு நான் அறிவுரை பண்றேங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்றது நீங்க எந்த விதமான டாக்ஸ் சம்பந்தமான விஷயங்களும் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது தாங்க. அதை நீங்க பயன்படுத்திக்கங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவைங்கிறத ஒரு முன்னுரிமையா நீங்க வச்சுக்கோங்க. காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இனிமையான ஒரு நாளா இன்னைக்கு அமையுங்க. எனவே இன்றைய தினம் காதலர்களுக்கு மனமகிழ்ச்சியான நாளாகவும் காதல் உணர்வுகள் இன்றைய தினம் அதிகரிக்குங்க. எனவே காதலித்து மகிழுங்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலுவலகத்தில் நல்ல பலன்களை பெற மாட்டீங்க. உங்களுடைய விசேஷமான ஒருவர் மட்டுமே இன்னைக்கு உங்களை சில பேர் வந்து காட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எனவே நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருந்தீங்கன்னா இதை தவிர்த்திட முடியுங்க. இன்றைய தினம் நீங்கள் அந்த காட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்க அமைச்சிக்க வேண்டாம். அதை நீங்க இன்னைக்கு கண்டிப்பா முக்கியமா கவனமா நீங்க மேற்கொள்ளுங்க. அலுவலகத்துல கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது ரொம்ப அவசியம். மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், தொழில் புரிவுகளா இருக்கட்டும், நல்ல ஒரு இனிமையான சூழ்நிலை கண்டிப்பா இருக்குங்க. காதல் வாழ்க்கையில இனிமையான அன்பான அணைப்பு, குதூகலம், முத்தங்கள் போன்ற அனைத்தும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்களது மனம் கவர்ந்த இல்வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு அதிகமான ரொமான்ஸ் உணர்வு அதிகரித்து காணப்படும். எனவே இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. நல்ல ஒரு இனிமையான மனமகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு அமையுங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதா மாத்திக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒயிட் கலரும் சில்வர் கலரும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணங்களாக இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் 8 வந்து உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க. நமது மீனம் டுடே ராசி பலன் சேனல்ல நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது இல்லை. மறக்காம நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திட்டீங்கன்னா தினசரி நம்ம வீடியோ நீங்கள் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க. ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினத்துக்கான நட்சத்திர ரீதியான பலன்கள் நமது மீனராசி அன்பருக்கு நட்சத்திர ரீதியாக என்னென்ன பலன்கள் இருக்கு எல்லாமே இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பண வரவுகளை எப்படி உங்களுக்கு மேம்படுத்துறது, எப்படி நீங்க புதுசா பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. இன்றைய தினம் புதிய வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு சரியான சந்தர்ப்பமாகவும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களது உறவினர்களுக்கு நீங்க சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அனுசரித்து போறது ரொம்ப முக்கியம். சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கங்க. கண்டிப்பா உங்களது உறவினர்களிடம் தேவையான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியாக உங்களது வாழ்க்கையை நீங்கள் முன்னேற்றகரமாக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் உங்களோட அலுவலகத்தில் உங்களுக்கு சக ஊழியர்கள் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க ஆதரவு உங்களுக்கு கொடுத்தாலும் உங்களை காட்டி கொடுக்கக்கூடிய வகையில் சிலர் இருப்பாங்க. எனவே கொஞ்சம் உஷாராக அலர்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனசுல புதுசா சிந்தனைகள் இன்றைய தினம் ஏற்படும். இன்னைக்கு நீங்க பணிவா நடந்துக்கங்க. கண்டிப்பா நல்ல பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான யோசனைகள் தோன்றக்கூடிய ஒரு தினமா அமைப்பெறுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டிவிடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நமது வீடியோ பார்த்து அனைவரும் பலன் பெறட்டும். மேலும் நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எப்போயோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு ஆதரவு கொடுங்க. இதனால புதிய வீடியோக்களை நீங்க தினசரி பார்க்க முடியும். நமக்கு ஒரு என்கரேஜ் அமையும். மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.